ஹாய் guys, வெல்கம் டு ஹாஜிம் லாக் போர்ச்சுகல் தமிழ். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ போட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து எனக்கு வேலையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம துபாயும் போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ அங்கேயும் இருந்ததுனால கொஞ்சம் டக்குன்னு வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. எனிவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சில அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போடுறேன். அது நம்ம ஆக்சுவலாக ரீசெண்டாக பண்ண ஒரு கேஸ் பார்த்திங்கனாக்கா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா 2.5 months அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராசஸிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கார்டு நம்ம வந்துருச்சு. நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் அப்டேட் பார்த்திங்கனாக்கா, மகாத்மா காந்தியில் ஃபிங்கர் வச்சவங்களுக்கு பயோமெட்ரிக் பண்ண எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாட் ஃபுல்லி கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்பயும் போல் 30 days, 90 days ஆகிடுது. 90 daysக்கு அப்புறம் தான் கார்டு வருது. ஸோ அது ஒரு டிலே தான் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதில் என்னன்னாக்கா, இப்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க எல்லாருமே, கார்டு வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வர ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கு எல்லாருக்கும். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வந்து இப்போது இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து இந்த கோர்ட் ஃபைல் எப்போயுமே ஒரு சூப்பரான கான்செப்ட். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு கேஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் ஒரு கேஸ் பண்ணோம். அது நம்ம கேஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி எண்டு வரப்போகுது. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கார்டே கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கோர்ட் ஃபைலில் எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாஸ்ட்டு ப்ராசஸ் கிடைக்கிது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கோர்ட் ப்ராசஸ் அவைல் பண்ணணுன்னு சொன்னாக்கா என்னை கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். சீக்கிரமாக கார்டு எடுத்துறதுக்கு நல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் உங்களுக்கு. என்ன மேட்டர்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அந்த கோர்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணி கொடுக்கணும், என்ன டாக்குமெண்ட் வந்து மிஸ் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றத ஃபால்ட்டாக விடுவாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறத நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இதான் அப்டேட்டு. என்னென்ன அப்டேட்னு கேட்டாக்கா, மகாத்மா காந்தியிலேருந்து வந்துகிட்டு இருக்கிற பயோமெட்ரிக்கு கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. கோர்ட் ஃபைலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது 2 தான் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த கோர்ட் ஃபைல் பண்ணவங்களோட நான் ஒரு 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 சின்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம கூட டீல் பண்ணதில்லை அப்படின்றத ஒரு சின்ன இது போடுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இணைந்திருங்கள் ஹாஜிம் விலாக். தயவுசெய்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இணைந்திருங்கள் ஹாஜிம் விலாக். பாய்.